ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். மிர்தாஸ் கிச்சனில் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி ஆப்பம். இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கு கூட நம்ம சாப்பிட்லாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா நம்ம பார்க்கலாம். நான் வந்து இட்லி அரிசி 1 கப்பு எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். இது சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு 4-5 மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம ஊற வச்சு அரைச்சிட்டு வரலாம். நான் இது ஏற்கனவே ஊற வச்சு இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தோசையோட இது கொஞ்சம் திக்காக இந்த அளவுக்கு இருக்கணும். இது புளிக்கணும். இது ஒரு 10 மணி நேரம் புளித்தா நல்லாயிருக்கும். இப்போ இது 10 மணி நேரம் புளிக்கட்டுங்க. காலையில் செய்து காட்டுறேன். இப்போ நம்ம மாவு ஈவினிங் அரைச்சோம். இப்போ நைட்டு ஃபுல்லாக இருந்துச்சு மாவு. இப்போ மாவு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு பொங்கி இருக்கணும். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம தேவையான தேங்காய் பால் அரைச்சி சர்க்கரை கொஞ்சம் போட்டு நம்ம தோசைக்கு உப்பு போட்டு ஊற்றலாம். இதில் நான் உப்பு போடாத அரைச்சி வச்சுருக்கேன். இது வேறு ஒரு பாத்திரம் நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கினேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் பாலும் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இந்த அளவுக்கு இருக்கணுங்க ஆப்பமாவு. இது பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ காற்று புகுந்து நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் ஆப்பம் வந்து புள்ளியாக அந்த ஓட்டையாக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். நான்ஸ்டிக் கடாயில் இதெல்லாம் ஆப்பம் ஊற்ற போகிறேன். அதில் சும்மா இது நல்லா தொடச்சிட்டு எண்ணெய் துணியால் தான் நான் தொடச்சி விட்றேன். நல்லா கல் வந்து சூடாகணும். இப்போ வந்து கொஞ்சமாக மாவு கொஞ்சம் ஊற்றிட்டு இது ஸ்லோவாக இப்போ வந்து சென்டரில் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ வந்து இதில் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு வேக விடலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிர்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.